இப்போ இந்த கப்பல் ஒரு ஒரு பெண் வராங்க, திருமணமாயிருக்கு, குழந்தை இருக்குது, என் கணவர், நான் இந்தியாவில் இருக்கேன், கணவர் வந்து கனடாவில் இருக்கார். ரைட். பிரச்சனை என்ன அப்படின்னா, கணவருக்கு இன்னொரு திருமணம் ஆயிருக்கு, எங்கே, கனடாவில் இருக்கு. சரி, அங்கே அவங்களுக்கும் குழந்தை இருக்குது. ரைட்டு. சரி, இதில் இப்போ இதுவே பிரச்சனை தான். ஆனால் இதில் இப்போ இவங்க இங்கே வர்றதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கா? திருமணம் ஒன்றும் இன்றைக்கி நடக்கலையே, என்றைக்கோ நடந்துருச்சு. இங்கே வர்றதுன்னா அங்கேயும் அவங்களுக்கும் இந்த தகவல் தெரிஞ்சு போச்சு. இவர் வந்து 2 பக்கமுமே தெரியாத லெவலுக்கு ஏதோ எத்தனையோ வருடங்களை வந்து கொண்டு வந்துட்டார். ஓ, ஒரு மொபைல் டூவல் சிம். ஆமாம், நேராக அங்கே போவார், அங்கே போய் அவர் வாழ்க்கையை வாழ்வார், அங்கேருந்து கரெக்டாக இங்கே வருவார், இங்கே சம்பாதிக்கிற பணத்தை கொண்டு வந்து கொடுப்பாரு, இங்கே ஒரு வாழ்க்கையை வாழ்வார், திரும்ப அங்கே போயிடுவார். அடேங்க அப்பா, இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காரு. அவரை நான் இந்த கவுன்சிலிங்கில் பார்க்கல. ஓகே, இவங்கள தான் பார்க்குறேன். இவங்க வந்து அவர் அங்கே இந்த மாதிரி இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே இவர் நமக்கு தேவையில்லை அப்படின்னு டிவோர்ஸ்க்கு ரெடி ஆகிட்டாங்க. அவங்களும் டிவோர்ஸ்க்கு ரெடி ஆகிட்டாங்க. அவங்களுக்கும் இது தெரிஞ்சதுனால இப்படி ஒரு அங்கே அவங்க டிவோர்ஸ் போடணும், இங்கே இவங்க டிவோர்ஸ் போடணும். இந்த மனநிலையில் அவர், அதாவது ஜாலியாக சிரித்து எப்படி வேணால் இருந்திருக்கலாம். ஆனால் 2 பேரும் ஒரே நேரத்தில் டிவோர்ஸுக்கு போனாங்க. 2 குழந்தையும் பார்க்க முடியாது, 2 பெண் குழந்தைகள், அம்மா கிட்ட தான் வளரும். அங்கே வந்து அவர் ஹெவியாக பணம் கொடுக்க வேண்டியிருக்கும் அங்கே இருக்கிற ரூல்ஸ் படி. இங்கே இந்த அம்மா வந்து இவரை சரியில்லை இல்லைன்னு போட்டால் இங்கே உள்ள தள்ளுற லெவலுக்கு போகும். அந்த மாதிரி சூழலோடு தான் போட்டிருக்காங்க. அதில் அவர் 2 தடவை சூசைடு போயிட்டார். அவர் அதாவது எவ்வளவுக்கு எவ்வளோ ஜாலியாக இருந்தாரோ அவ்வளோக்கு எவ்வளோ நெகட்டிவாக ஏதோ போயிட்டார். ஆனால் என்ன நடந்தாலும் இவங்க 2 பேரும் வாழலை, அவர் கூட வந்தாச்சு.